வெல்கம் டு ரிபாஸ் கிச்சன். இது வரைக்கும் நீங்கள் ரிபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போ மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர அப்டேட் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஸ்பெஷல் எக் தம் பிரியாணி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம பண்ணுற பிரியாணி மெத்தடை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவில் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இதோட 1/4 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் இது ஃப்ரை பண்ணும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள். இப்போது 10 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண முட்டையை இதோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் இது மிக்ஸ் பண்ணும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பண்ணுங்கள், இல்லைனா வந்து சீக்கிரமாக தீஞ்சிரும். இப்போ நம்மளுக்கு முட்டை ரோஸ்ட் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதே பேனில் மசாலா எதுவுமே ஆட் பண்ணாமல் 2 முட்டையை வந்து உடைச்சி எடுத்துக்கோங்க. இந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக ஸ்க்ரம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சர்வ் பண்ணும் போது இது மாதிரி ஸ்க்ரம்பிள் எக் போட்டு தான் கொடுப்பாங்க. பிரியாணியை நீங்கள் இதோட டேஸ்ட் பண்ணும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணி ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. பேன் கொஞ்சம் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவில் நெய் சேர்த்துருக்கேன். நெய் கொஞ்சம் சூடாகணும். நெய் நல்லா சூடாகி வர டைமில் 4 டேபிள் ஸ்பூன் அளவில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயிலும் நெய்யும் நல்லா சூடாகி வரட்டும். இந்த டைமில் ஒரு 2 பே லீஃப், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அதோட ஒரு சின்ன துண்டு நட்சத்திர சோம்பு, இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவில் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே லைட்டாக ஃப்ரை ஆகிட்டு இதோட மனம் வர டைமில் ஒரு 2 பச்சை மிளகாய் நான் இதோட ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாயோட எண்ணிக்கை கூட்டிக்கோங்க. ஸ்பைசஸ்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு வரையில் இதோட 2 வெங்காயம் ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வெங்காயம் வந்து ஆட் பண்ணும் போது தீஞ்சிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு குக் பண்ணுங்கள். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் வதங்கணும். அந்த மாதிரி வதங்கினா தான் பிரியாணி எப்போவுமே நல்ல டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு வெங்காயம் வந்து நிறைய சேர்க்கணும், மசாலா பிடிக்கும்னா நிறைய கூட சேர்த்துக்கோங்க. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதுலேருந்து நல்லா வந்து மசாலாலேருந்து ஆயில் பிரிஞ்சு வரணும். இந்த மாதிரி வர்ற டைமில் நம்ம 2 தக்காளி ஃபைனாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு ஆட் பண்ணியிருக்கேன். நான் மீடியம் சைஸ் தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி நீங்கள் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், பட் நீங்கள் வந்து இது மாதிரி சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பிரியாணிக்கு. இப்போது தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட் மாதிரி மசிஞ்சு வரணும். அது வரைக்குமே நம்ம வந்து இதை வதக்கணும். அப்போ தான் வந்து பிரியாணி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கினதும் இதோட 1 டீஸ்பூன் அளவில் பிரியாணி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். பிரியாணி மசாலாவோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. இப்போது பிரியாணி மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மல் நல்லா போகிற வரைக்குமே இது நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இந்த டைமில் 1/2 டீஸ்பூன் அளவில் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஜாஸ்தி பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் அளவில் மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மசாலாவை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மசாலாவோட ராஸ்மல் போகிற வரைக்குமே இது நல்லா வதங்கணும். இப்போ இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவில் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, புதினா இலை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைன் சாப் பண்ணி வச்சுருக்கதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஒன்ஸ் இது எல்லாமே நல்லா வதங்கி மிக்ஸ் ஆகி வர டைமில் 2 டீஸ்பூன் அளவில் தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். தயிர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலாம் நல்லா வதங்கி ஆயில் பிரிஞ்சு வர இந்த டைமில் 2 டம்ளர் அளவில் தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் வந்து 1 டம்ளர் அளவில் ரைஸ் எடுத்திருக்கேன். அதாவது 300 ml ரைஸ் எடுத்துருக்கனால 2 டம்ளர் அளவில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் நல்லா நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வர டைமில் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி இதோடு நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். அரிசி எப்போவுமே ஊற வச்சு சேர்க்குறனால நல்லாவே வந்து உதிரியாக ரைஸ் நல்லா குக்காகி வரும். நீங்கள் யூஸ்வலாக நம்ம வீட்டில் பண்ணுற பொன்னி ரைஸில் கூட இந்த பிரியாணி நீங்கள் செய்யலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுவும். இப்போ இதை வந்து லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க. ரைஸ் இது மாதிரி குக் ஆகிட்டு இருக்க இந்த டைமில் ஒரு 1/2 லெமனோட ஜூஸு இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் புளிப்பு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம தம் போட்டுடலாம். இப்போவே பார்த்திங்கன்னா ரைஸ் வந்து ஒரு 70% குக் ஆகிருக்கும். இப்போ இந்த டைமில் ஒரு அரை டீஸ்பூன் அளவில் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபைனலாக நெய் வந்து இது மாதிரி ஆட் பண்ணும் போது ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லாவே உதிரி உதிரியாக வரும். கீழேயும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாத்திரத்தில் ஒட்டாது, ரைஸ் வந்து நல்லாவே கிடைக்கும். இப்போது 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண தவாவில் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம பேன் எடுத்து மேலே வச்சிடலாம். இப்போது நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க முட்டையும் அதோட மசாலாவையும் இதோட நம்ம ஆட் பண்ணிக்கிற போகிறோம். மேலே முட்டை ரோஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதை வந்து தம் போட்டுடலாம். நல்லா லிட் வச்சு கவர் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மேலே நல்லா லிட்டு கவராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, விட்டுருங்க. இப்போ இந்த டைமில் நம்ம சார்கோல் வந்து சூடு பண்ணிடலாம். சார்கோல் நீங்கள் வைக்கிறனால பிரியாணியோட டேஸ்ட்டு டோட்டலாகவே சேஞ்ச் ஆகிரும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். 15 நிமிஷம் கழித்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரைஸ் வந்து நல்லாவே குக் ஆகிருக்கு, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இந்த டைமில் நம்ம சூடு பண்ண சார்கோலை ஒரு பவுலில் வச்சுட்டு உள்ளே வச்சிடலாம். இப்போது இதுக்கு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவில் நெய் இல்லைனா வந்து ஆயிலில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு உடனே லிட் வச்சு கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வீடே மணக்க மணக்க ரொம்ப சூப்பராக ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக குக் ஆகி ரெடியாகி வந்து ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். சர்வ் பண்ணுறது முன்னாடி ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ரைஸ் பாருங்கள் நல்லாவே உதிரி உதிரியாக நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டோட ட்ரை பண்ணி பாருங்கள். ரைஸ் வந்து ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வெந்து வரும். நீங்கள் சர்வ் பண்ணுற போது முட்டை வந்து கட் பண்ணனா கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். நான் வந்து 2ஆக கட் பண்ணி சர்வ் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே அந்த ஸ்க்ரம்பிள் பண்ணி வச்சுருக்க எக்கும் நீங்கள் மேலே கார்னிஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்க்ரம்பிள் எக் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரைட் ஆனியன் கூட மேலே கார்னிஷ் பண்ணி. நான்வெஜ் பிரியாணியில் உள்ள டேஸ்ட் அளவுக்கு இந்த முட்டை பிரியாணியும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய பிரியாணி ரெசிபிஸ் இருக்குது, அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ரிஃபாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.